சாரதி லா ஸ்டடீஸில் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான கான்செப்ட் தான் இந்த 7 லேம்ப்ஸ் ஆஃப் அட்வைகேசி. பெருவினாக்கள்லையும் சிறுவினாக்கள்லையும் மாறி மாறி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அப்படி கேட்கவே இல்லை என்றாலும் நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இந்த 7 லேம்ப்ஸ். இது எல்லாம் இருந்தால் நீங்கள் நல்ல ஒரு அட்வொகேட், இல்லைன்னா நல்ல அட்வொகேட் மீன்ஸ் என்ன, ஒரு அட்வொகேசிக்கு ஒரு சில விஷயங்களில் தகுதியற்ற நபர்களாக மாறிவிடுவோம். அதனால் இந்த குணநலங்களை வளர்த்துக்குவது மிக அற்புதமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. குணநலங்களை வளர்த்து கொள்வது ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் கிடையாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. தெரியாமல் இருக்கிறது வேற, வளர்த்துக்கிறது வேற. தெரிஞ்ச விஷயத்தை வளர்த்துக்கிறது வேற. ஸோ தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வளர்த்துக்க போகிறோம். இப்போ சரி, இந்த ஒரு பேராகிராஃப் படிக்கிறோம் பாருங்க. ஆங்கிலேய சட்ட வல்லுநரும் புகழ்பெற்ற நீதிபதியுமான சர் எட்வர்ட் அப்போர்ட் பாரி அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா 1923ஆம் ஆண்டு எழுதப்பட்ட த 7 லேம்ப்ஸ் ஆஃப் அட்வைகேசி என்ற புத்தகத்தில் வழக்கறிஞர் தொழிலில் சிறந்து விளங்கவும் வெற்றி பெறவும் தேவையான 7 அடிப்படை குணநலங்கள், 7 அடிப்படை ஃபண்டமெண்டல் குணநலங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அட்வைகேசி ஃபீல்டில் ஜொலிக்கலாம் அப்படின்றது தான் இந்த கான்செப்டுக்கு உண்டான உண்மை. இவை சட்ட தொழிலின் மகத்துவத்தையும் வழக்கறிஞர்கள் பின்பற்ற வேண்டிய தொழில்முறை அறநெறிகளையும் வெளிச்சமிட்டு காட்டுவதால் 7 விளக்குகள், தட் மீன்ஸ் 7 லேம்ப்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. அந்த 7 விளக்குகள் என்னென்னன்றதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஆனஸ்டினா நேர்மை அப்படின்ற மாதிரி அர்த்தம். நேர்மை இல்லாத ஒரு மனிதன் அரை மனிதன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நேர்மையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆனஸ்டி, அதாவது வழக்கறிஞர்களுடைய மிக முக்கியமான விலக்கு பார்த்திங்கன்னா நேர்மை. வழக்கறிஞர் நீதிமன்றத்திற்கும் தனது வாடிக்கையாளர்களுக்கும் எப்பொழுதும் உண்மையாகவும் நேர்மையானவராகவும் இருக்கணும். நீதிமன்றத்திற்கும் நேர்மையானவராக இருக்கணும், அவர்களுடைய வழக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிளைண்ட்டுக்கும் நேர்மையானவராக இருக்கணும். நீதிபதிக்கு தவறான தகவல்களையோ அல்லது போலி ஆவணங்களையோ காண்பிக்க கூடாது. என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, ஃபேப்ரிகேட்டட் மெட்டீரியலை கண்டிப்பாக ஆனரபிள் கோர்ட்டில் கொடுக்கக்கூடாது. 7 லேம்பில் நீங்கள் முதல் லேம்பே அடி வாங்கிச்சின்னு அர்த்தம். நீதிபதிக்கு தவறான தகவல்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. வழக்கறிஞர்களின் நேர்மையே நீதிமன்றத்தின் மிகப்பெரிய சொத்து. உங்களுடைய நேர்மை மட்டும்தான் உங்களுடைய சொத்துன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. அதுதான் உங்களை பெரிய ஆளாக ஆக்க போகுதுன்றதையும் புரிஞ்சுக்கிங்க. உங்களுடைய நேர்மை, தட் மீன்ஸ் ஆனஸ்டி குறைவதால் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தின் நம்பிக்கை பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக சீர்குலைந்து விடும். இவரா பொய் சொல்லுவார்ப்பா, இவர் சரி கேட்குறாரா இந்த எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை தான் வாங்க முடியும். ஆனால் நேர்மையான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை எப்பயுமே வாங்க முடியாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா காரோஜ், துணிச்சலாக இருக்கணும். துணிச்சல் இல்லாத வழக்கறிஞர் சிறந்த வழக்கறிஞராக இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. துணிச்சல் மட்டும் போதுமா? அதற்கு கீழே வரக்கூடிய அனைத்து விதமும் தேவைன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. சரி, நீதிபதி எதிர்தரப்பு அல்லது சமூகத்தின் அதிகார வர்க்கத்திற்கு அஞ்சாமல் தனது வாடிக்கையாளர்களின் நியாயமான உரிமைக்காக நீதிமன்றத்தில் அஞ்சாமல் வாதிட வேண்டும். பயப்படவே கூடாது. பிரபலமற்ற அல்லது சமூகம் எதிர்க்கும் வழக்குகளாக இருந்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டு வாடிக்கையாளரின் தரப்பை துணிச்சலோடு எடுத்துரைப்பதே வழக்கறிஞர்களின் கடமை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதற்கு துணிச்சல் ரொம்ப முக்கியம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விட்டு, அதாவது புத்தி கூர்மை பற்றி நீதிமன்றத்தில் ஏற்படும் பதற்றமான சூழ்நிலையில் தணிப்பதற்கும் சிக்கலான வாதங்களை கையாளுவதற்கும் பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மை பார்த்தீங்கன்னா மிக அவசியமான ஒன்று. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நகைச்சுவையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதன் மூலம் அந்த பதற்றம் பார்த்தீங்கன்னா தணிக்கப்படுது. ஆனரபிள் ஜட்ஜஸ் கோபமாயிட்டாரு, எதிர்த்தரப்பினர் கோபமாயிட்டாங்க. அப்படியே ஒரு மாதிரி அக்ரெசிவாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் புத்தி கூர்மையாக ஒரு சில வாசகங்களை சொல்லும்போது அந்த கோபங்கள் தணியப்படும். நீங்கள் நியாயமானது பேசினாலும் சரி, ஒரு சில நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படும். அதனால் உங்களுக்கு புத்தி இந்த விட்டுன்ற ஒரு லேம்பும் அவசியம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. விட்டு என்பது வெறும் கேலி பேசுவது கிடையாது. இது ஒரு கேலி அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் குறிக்கும், அது கிடையாது. நீதிமன்றத்தின் கவனத்தை சிதறடிக்காமல், வாதத்தின் தீவிரத்தை குறைக்காமல் சாதுரியமாக சட்ட புள்ளிகளை புரிய வைப்பதாகும். நீதிபதியின் கோபத்தை தணிப்பதற்கும் எதிர்த்தரப்பு சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்வதற்கும் இது ஒரு சிறந்த ஆயுதமாக பயன்படுத்தலாம்.
கிராஸ் எக்ஸாமினேஷன் போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அதிகமாக தேவை. அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க, அதற்கு நீங்கள் சரியான முறையான ஒரு 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 காமெடியான ஒரு அதாவது நகைச்சுவை கலந்த ஒரு வார்த்தையோடு சொன்னீங்கன்னா அந்த கிராஸ் எக்ஸாமினேஷனில் வரக்கூடிய வார்த்தைகளும் மிக அற்புதமாக வரும். டக்குன்னு கிராஸ் எக்ஸாமினேஷனையும் அற்புதமாக முடிச்சுடலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கடின உழைப்பு, இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. வெற்றி பெறுவதற்கு பார்த்தீங்கன்னா குறுக்கு வழின்ற ஒரு வார்த்தையே தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நீங்கள் வெற்றி பெறணும்னா இதுதான் உங்களுக்கு வழி, இப்படி வந்தீங்கன்னா நீங்கள் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இண்டஸ்ட்ரியுடைய மிக முக்கியமான கான்செப்ட். அதாவது வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் தொடர்புடைய சட்ட பிரிவுகளையும் முந்தைய நீதிமன்ற தீர்ப்புகளையும் பிரசிடென்ட் ஆழமாக படித்து தயாராவது பற்றி தான் இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வழக்குன்னு ஆழமாக படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. 99% கடின உழைப்பும் 1% திறமையும் சேர்ந்ததே ஒரு நல்ல வழக்கறிஞரை உருவாக்குகிறது. கடினமாக உழைக்கணும், அதே நேரத்தில் திறமையாக இருக்கணும். இட்ஸ் கால்டு இண்டஸ்ட்ரி, தட் மீன்ஸ் கடின உழைப்பு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு திறன். ஒரு வழக்கு உங்ககிட்ட வருதுன்னா அந்த வழக்கு எந்த மாதிரி டிராவல் ஆகும் அப்படின்றத முன்கூட்டியே தீர்மானிக்கக்கூடிய அந்த ஒரு அறிவு உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒரு வழக்கறிஞருக்கு தன் வழக்கின் பலம் மற்றும் பலவீனங்களை துல்லியமாக மதிப்பிடும் திறன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த வாதங்களை நீதிமன்றத்தில் முன்வைக்க வேண்டும், எவற்றை தவிர்க்க வேண்டும், எப்பொழுது குறுக்கு விசாரணை நிறுத்த வேண்டும் என்பதை தீர்மானிப்பது தான் ஜட்ஜ்மெண்ட்டு. சும்மா பேசிட்டு போயிடக்கூடாது. வாடிக்கையாளர்களுக்கு வீண் அலைச்சல் காட்டாமல் வழக்கின் நிஜமான நிலவரத்தை சுட்டிக்காட்டி சரியான சட்ட ஆலோசனையை வழங்கணும். இந்த ஜட்ஜ்மெண்ட்டின் அடிப்படையில் மிக அற்புதமாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த 7 லேம்பை பார்த்தீங்கன்னா 7 நிமிடத்தில் முடிக்கணும்னு பார்த்தேன், ஆனால் முடியலை. சரி, ஓகே, ரைட். அடுத்தது பார்த்தோம்னா தோழமை, ஃபெல்லோஷிப்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்ற அறையில் எதிரெதிர் தரப்பில் கடுமையான வாதங்கள் புரிந்தாலும் வழக்கறிஞர்களுக்கிடையே தொழில்முறை தோழமை இருக்க வேண்டும். எஸ், திஸ் இஸ் ஏ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், இம்பார்ட்டன்ட் லேம்ப் அப்படின்ற மாதிரி எழுதுங்க. வழக்கறிஞர்கள் வழக்காடிகள் எதிரிகள் அல்ல. வழக்கறிஞர்களும் எதிரிகள் கிடையாது. எதிர்த்தரப்பினராக இருக்கக்கூடிய அந்த நபர்களும் எதிரிகளாக பார்க்கக்கூடாது. அதற்காக அவர்களுடைய ஃபங்க்ஷன்லையோ இதெல்லாம் போய் சேர்ந்துக்குங்கன்னு நான் சொல்ல வரல. நான் எதிரிகளாக பார்க்காதீர்கள். உங்களுடைய வழக்கை நீங்கள் திறம்பட நடத்துங்க, அதே போல் அவர்களுடைய வழக்கை அவர்கள் திறம்பட நடத்தட்டும். எதில் உண்மை அதிகமோ அது ஜெயிக்க போது. இதுதான் கான்செப்ட். அவர்கள் சட்டத்தின் வழிகாட்டிகள் மட்டுமே. சக வழக்கறிஞர்களுடன் மரியாதையுடனும் சகோதரத்துவத்துடனும் பழக வேண்டும். இது சட்ட தொழிலின் கண்ணியத்தை காப்பாற்றுகிறது. எவ்வளோ முக்கியமான ஒரு லேம்பை பாருங்கள் இந்த ஃபெல்லோஷிப்பு. இதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல அட்வொகேட்டாக கண்டிப்பாக இருக்கவே முடியாது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டேக்ட், சாதுரியம் அல்லது நெறிமுறை. சாதுரியமாக செயல்படுதல் அல்லது எந்த இடத்தில் எதை பேச எப்படி பேச வேண்டும் என்பதை அறிந்து பேசுவது. தேவையில்லாத நேரத்தில் தேவையான நேரத்தில் தேவையில்லாத ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறது. தேவையில்லாத டவுட்டு கேட்குறது. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க. இந்த இடத்துல ஒன்று உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ரொம்ப கம்மியாக டவுட்டு கேட்குறவங்க தான் நல்ல அட்வைகேசியாக இந்த இடத்துல திகழ முடியும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. சும்மா எதுக்கிறதால டவுட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் டவுட்டு கேட்குறதுல சிறந்தவன், நான் கேட்ட டவுட் அவரால் பதில் சொல்லவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் பெருமை யாரும் பட்டுக்க வேண்டாம். டவுட்டு கேட்குறதே பார்த்தீங்கன்னா 7 லேம்பையும் உடைக்கிற மாதிரியான ஒரு செயல் தான் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. அதற்காக டவுட்டே கேட்காம இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், டவுட்டு கேளுங்க. ஆனால் நீங்கள் ஆராய்ந்து அதற்குண்டான பதிலை கிட்டத்தட்ட 90% கண்டுபிடித்த பின்பு அதனை சரி செய்து கொள்வதற்காக டவுட்டை கேளுங்க. அவர்களிடமே முழுசையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற முறையில் டவுட்டை கேட்காதீங்க. கேட்டிங்கன்னா இந்த ஃபீல்டு உங்களுக்கானது அல்ல அப்படின்றது இந்த இடத்துல சாரதி லா ஸ்டடிஸ் மிக தெளிவாக சொல்லிக்குது. அதே போல் நீதிபதியினுடைய மனநிலைமையை புரிஞ்சிக்கணும். முதல்ல நீதிபதியை அப்சர்வ் பண்ணணும். சாட்சிகளிடம் கேள்வி கேட்கும்போது நயம்பட கேட்கணும், மோதல்களை தவிர்க்கணும், சாதகமாக திருப்பணும். இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த டேக்ட் அப்படின்ற கான்செப்டில் வருது. சாதுரியம் இல்லாத அறிவு பல நேரங்களில் நீதிமன்றத்தில் பலனளிக்காமல் போய்விடும். சாதுரியம் தான் முக்கியம். கண்டிப்பாக இந்த 7 விளக்குகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
இந்த கேஸ் ஸ்டடி இந்த புத்தகத்தில் பிரிண்ட் பண்ணி வந்திருக்கு. இந்த கேஸ் ஸ்டடியை இன்னொரு டாபிக் கூட நான் உங்களுக்கு இணைச்சி நான் சொல்கிறேன். இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். லென்த்தியாக போயிடுச்சு வீடியோ. நன்றி, வணக்கம்.